வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கோழியோட லெக் பீஸை வச்சு பக்காவான ஒரு சுவையான ஒரு சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு இப்போ நான் 1 கிலோவில் லெக் பீஸை எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஒரு 5 வரமிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் நறுக்கினது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை இப்போ நம்ம 3 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். சுத்தமான செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா இந்த சுக்கா வறுவலுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கருவேப்பிலை, 5 வரமிளகா விதை எடுக்காமல் வச்சுருக்குறோம், சேர்த்திக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியை நம்ம சேர்த்திக்கலாம். மசாலா பொடி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சிக்கன் சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனை நம்ம இப்போ தண்ணி ஊற்றாமையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இப்படியே நம்ம கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சுக்கா வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த சுக்காவில் நம்ம தண்ணியே சேர்த்துல, நம்ம சிக்கன்லேருந்து வர எண்ணெய் தண்ணியே நிறைய வந்துடுச்சு. இப்போது இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் அருமையான ஒரு சுக்கா சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடும். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடும். வெயிட் பண்ணலாம். சிக்கன் சுக்கா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம புரோட்டா, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு, தயிர் சாதத்துக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.